ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அளவியல் சாப்டர் 9ல் எடுத்துக்காட்டு 7.4 பார்ப்போம். ஒரு கன செவ்வகத்தின் நீளம் கொடுத்துருக்குறாங்க, அகலம் கொடுத்துருக்குறாங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. கன செவ்வகம்னாலே அதில் 3 அளவு இருக்கும்: நீளம், அகலம், உயரம். சரிங்களா? 7.5 மீட்டர், 3 மீட்டர், அடுத்து 5 மீட்டர். எல்லாமே மீட்டரில் தான் கொடுத்துருக்குறாங்க. எனில் அதன் மொத்த பரப்பு மற்றும் பரப்பை காண்க. ஓகே, கன செவ்வகம். இப்போ நம்ம வீட்டிலனா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதான் வடிவம் தான் என்னது, கன செவ்வகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கு இல்லையா, இதுதான் நீளம். ஓகேவா? ஸோ இது வந்து நீளம், இது உயரம், இந்த ஹைட்டு இதுதான் என்னது உயரம். இது அகலம் சொல்லும் பொழுது இந்த லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அகலம் சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் 1 by 1 கொடுத்துருக்குற கிவன் வேல்யூஸை எழுதிக்கங்க. நீளம், அகலம், உயரம். நீளம்னா இங்கிலீஷில் லென்த்துன்னு சொல்லுவோம், அதனால் எல்லுன்னு வச்சுருக்குறாங்க. அகலம்னா பிரெத், ஸோ அதனால் பின்னு வச்சுருக்கோம். உயரம் ஹைட்டுன்னு சொல்லுவோம், அதனால் ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல் மதிப்பு எல்பிஹெச் வேல்யூவை இங்கே எழுதிக்கங்க. சரிங்களா? இப்போ கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பரப்பு ஃபார்முலா இருக்குது நமக்கு. இப்போ அந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ இப்போ கன செவ்வகத்தின் மொத்த பரப்புக்குரிய ஃபார்முலா என்னென்னா 2 × L × B + B × H + L × H. ஸோ LBHை 2 பெருக்கி கூட்டணும். L × B + B × H + L × H அல்லது H × Lன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதியிட போகிறோம். ஸோ L மதிப்பு வந்து 7.5, B மதிப்பு 3, ப்ளஸ் அதே போல் B மதிப்பு 3, H மதிப்பு 5. ஸோ இது போல் அந்த மதிப்புகளை நம்ம பிரதியிடுறோம். ஸோ இங்கே வந்து இன்ட்டு போடாமல் இது போல் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ட்டு போட்டிங்கன்னா அந்த இன்ட்டும் இந்த ப்ளஸ்ஸும் உங்களை அறியாமல் நீங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இப்படி ப்ராக்கெட்னாலே அந்த அர்த்தம் என்னென்னா பெருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 7.5 3 பெருக்குங்க, 22.5, 3 இங்கே 15. அதே போல் இங்கேயும் இதில் 75 5 பெருக்கி ஒரு சராந்தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அதே போல் இங்கே 75 3 பெருக்கி ஒரு சராந்தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஸோ இது 3 மதிப்புகளையும் நம்ம வந்து கரெக்டாக அந்த தசமஸ்தானங்கள் நேராக போட்டு நம்ம கூட்டும் பொழுது 75 கிடைக்கிது. இது 2 பெருக்குனிங்கன்னா 150 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 × L + B × H. ஸோ L + B ரெண்டையும் என்ன செய்கிறோம், கூட்டுறோம் முதல்ல. ஸோ இந்த ப்ராக்கெட் வேல்யூவை எப்போயுமே கண்டுபிடிச்சிடணும், அதுக்கு பிறகு தான் அங்கே பெருக்கணும். ஸோ இப்போ 7.5 3 கூட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது, 10.5. ஸோ இப்போ 2 × 10.5 × இங்கே 5 இல்லையா? ஸோ இதெல்லாம் பெருக்குங்க. பெருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சராந்தரி புள்ளி வச்சிங்கன்னா 105 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.